வணக்கம் முருக பத்தர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு முருக பத்தர்களின் பேரின்பமாக விளங்கும் கந்த புராணம் பற்றியது. கந்த புராணத்தின் தோற்றம். கந்த புராணம் என்பது முருகனின் வரலாறையும் அவரது தெய்வீக செயல்களையும் விவரிக்கும் புனித நூல். இது முதலில் சமஸ்கிருதத்தில் ஸ்கந்த புராணம் என்று எழுதப்பட்டது. பின்னர் தமிழில் கந்த புராணம் என்ற பெயரில் பரவலாக அறியப்பட்டது. இந்த நூல் முருகனின் பிறப்பு முதல் அசுரர்களை வீழ்த்திய கதை வரை அனைத்தையும் பக்தி உணர்வோடு விவரிக்கிறது. 3 பிரிவுகள். கந்த புராணம் 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆதி காந்தம் முருகன் பிறந்த கதை, அவர் எவ்வாறு ஆறுமுகமாக தோன்றினார் என்பதை விவரிக்கிறது. மைய காந்தம் சூரபத்மன் போன்ற அசுரர்களுடனான யுத்தம், அவரை வீழ்த்திய விதம் சொல்லப்படுகிறது. சாந்த காந்தம் முருகனை வணங்குவதன் பெருமை, பக்தர்களுக்கு அவர் தரும் அருள், வாழ்க்கையில் தர்மம், ஞானம் ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது. முக்கிய சம்பவங்கள். இந்த புராணத்தில் முருகன் பஞ்சபூதங்களின் ஒளியிலிருந்து பிறந்தார். தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க சூரபத்மனை அழித்தது. முருகனின் 6 படை வீடுகள் எவ்வாறு உருவாயின, எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மனித வாழ்க்கைக்கு தேவையான தைரியம், பக்தி, அறிவு ஆகியவற்றையும் கற்றுத்தருகிறது. கந்த புராணம் வெறும் புராணம் மட்டும் அல்ல, பக்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளிக்கீற்று. அதை படிப்பவர்கள் மன அமைதியையும் தைரியத்தையும் பெறுவார்கள். முருகனை வணங்குவோரின் துன்பங்கள் நீங்கி வெற்றி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அன்பான பக்தர்களே, முருகனின் பெருமையை எடுத்துரைக்கும் இந்த கந்த புராணம் எப்போதும் நமக்குள் பக்தி, தைரியம், அறிவு ஆகியவற்றை வளர்க்கிறது. இதேபோல் முருகனை பற்றிய இன்னும் பல தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பாபு பிகே சேனல் ஐ லைக் பண்ணி கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். வணக்கம் முருக பக்தர்களே.